ஐசே வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன் பெரியமாட்ட நீ சொல்ல மாட்ட போல. என்னடி என்னடியா உங்க பெரியம்மா பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பேசுனது அமைதியாவே இருந்திருக்கா? உங்க அம்மா கிட்ட இப்ப நீ சொல்றியா இல்ல நானே சொல்லவா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், சரி சொல்லுவான்ட்டு நானும் பார்த்தா பெரியம்மா கிட்ட எதை பத்தியுமே பேச மாட்டேங்கிறா. ஓ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறா. நீ சொல்றியா இல்ல பெரியம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் சொல்லவா? ஒழுங்கு மரியாதை நீயா சொல்லிடு, இல்லைன்னா கண்டிப்பா பெரியம்மா கிட்ட விஷயத்தெல்லாம் நான் சொல்லதான் போறேன். ஏண்டி ஏன் அமைதியா இருக்க? எங்க அம்மா சண்டை போட கூட போகும்டி. இங்க பாரு, என்ன சண்டை போனா போட்டோம். எல்லா பேத்துக்கு முன்னாடியும் பஸ் ஸ்டாண்ட்ல அப்படி வச்சு பேசுறது மட்டும் கரெக்டா? அப்படி மட்டும் அவங்க பேசலாமா? அப்படி மட்டும் அவங்க பண்ணலாமா? சொல்லுடி. அவங்க அப்படி பண்ணது மட்டும் கரெக்டா? எனக்கு அவங்க பண்ணதுல இஷ்டமே கிடையாது. அவங்க பண்ணது எதுவுமே சரியில்லை பாத்துக்க. ஓவரா பேசுறாங்க, ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு ஓகேவா? நகரு, பெரியம்மா கிட்ட நானே பேசிக்கிறேன். என்னடி வந்ததுல இருந்து ரெண்டு பேருமா குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கிய? நானும் நிக்கிறேன், என்கிட்ட ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறியா? பெரியம்மா அந்த வரேன். வேணாம் பவித்ரா. என்ன வேணாம்? ஐசே என்னம்மா? ஐசே சொல்லு ஐசே. அவங்க இனிமே போய் பேசினா தாண்டி இந்த மாதிரி பொது இடத்துலலாம் உன்னை பேச மாட்டாங்க. சரியா? இப்போ உங்க அம்மா வராங்கன்னு வை, நீ கால் மேல கால் தூக்கி போட்டு. பெரியம்மா சொல்லுடி. சொல்றேன், நான் சொல்லவா? வேணாண்டி. நீ பாரு, பெரியம்மா கிட்ட விஷயத்த நீயே சொல்லிடுறியா இல்ல நான் சொல்லவா? அதை மட்டும் சொல்லு. வேணான்னு சொன்னா கேட்கவே மாட்டியா நீ? என்னடி நீ வேணாங்கிற? ஏதோ பவித்ரா சொல்லுடிங்கிறா. என்ன நீ வேணாங்கிற? அவ எதுக்கு சொல்லுங்கிறா? என்ன விஷயம்? ஒன்னும் இல்லம்மா, அவ கிடக்குறா சும்மா, அவ கத்திட்டு கிடக்கா கிறுக்கி. என்ன பெரியம்மா நான் கிறுக்கியாவா? அவளுக்கு என்னம்மா வேலை? பவித்ரா போயிட்டு வா பாய். ஏய் இவளு ரெண்டு பேரும் என்னமோ இருக்குடி இல்லையா? சும்மா விடாத. அவ ஏதோ சொல்லுங்கிறா, ஓமாவ சொல்ல முடியாதுங்கிறா. ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு நினைக்கிறேன். மரியாதைக்கு ரெண்டு பேருமுள்ள ஒரு ஆள் சொல்லிருங்கடி, இல்லைன்னா பஞ்சாயத்து தான். அதாத்த நானும் பாக்குறேன். ரெண்டு பேருமா பேசினாளுக, என்ன எதுன்னு தெரியல. என்ன தாண்டி? பெரியம்மா இவ சொல்ல மாட்டா பெரியம்மா, நானே விஷயத்த சொல்லிடுறேன். இங்க பாருங்க, காலைல வேகமா பஸ் ஸ்டாண்ட் போனோன்னு கால் வலிக்குதுன்னு சொல்லி கால் மேல கால் போட்டுதான் பெரியம்மா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருந்தா. உங்க குழந்தனா பொண்டாட்டி இருக்காங்களே, அதான் உங்க ஓப்படியா முல்ல அந்த பெரியம்மா வந்துச்சு. வந்த உடனே இவ கால் மேல கால் போட்டிருந்ததை பார்த்துட்டு அதுக்கு என்ன கடுப்போ தெரியல பெரியம்மா. பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு ஐசு எப்படி தெரியுமா திட்டுச்சு. என்ன ஐசு சொல்ற? பவித்ரா சொல்றதெல்லாம் உண்மையா? பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு உன்னைய திட்டுச்சா முல்ல பெரியம்மாவா? ஏன் என்னவா? எதுக்கு அப்படி திட்டுச்சு? கால் மேல கால் போட்டதுக்கு தான் காரணமா இல்ல வேற எதுவும் காரணமா இருக்காடி? வேற ஒரு காரணம் இல்லம்மா. அதெல்லாம் இல்ல பெரியம்மா, கால் மேல கால் போட்டிருந்தது மட்டும்தான் காரணம். அதுக்காக வேண்டிதான் ஐஷு அவ்வளோ திட்டு அவ்வளோ பேச்சு. எனக்கே ஒரு நிமிஷம் பாவமா போச்சு இவளை பார்த்த உடனே. ஏன்டா இவளை இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்ட்டு. தெரியுமா? என்னடி சொல்றீங்க? ஆமா பெரியம்மா, அவ்வளவும் நடந்துருச்சு. இன்னும் என்னென்னமோ இவளை பிடிச்சி திட்டுச்சு. ஐசே சொல்லு நீ. அதெல்லாம் ஒன்றும் திட்டலம்மா, இவளுக்கு என்ன வேலை? ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ உன் வேலையை பாரு. மா இவ சும்மா இருக்க மாட்டா. பவித்ரா நீ கிளம்புடி. என்னம்மா அது இன்னைக்கு நேத்தா நம்மளை திட்டும் பேசும், எப்ப பார்த்தாலும் நம்மளை திட்டுறதுதான் அதோட டியூட்டியே. அது மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்த உடனே ஏதோ திட்டுச்சு. என் பிள்ளைய அதை திட்டுறதுக்கு என்ன இருக்கு? அதுக்கும் நமக்கு என்ன? அதான் அக்காவா தங்கச்சியா ஒரு ஒட்ட உறவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அவங்க யாரோ நாம யாரோன்னு ஆகிட்டோம். என் பிள்ளைய திட்டுறதுக்கு அதுக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறேன். அதுவும் பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேர் முன்னாடி என் பிள்ளைய வச்சு திட்டுறதுக்கு. ஐஸ் அழுதுட்டாளாடி பவித்ரா? எனக்கே அழுக வர மாதிரி ஆயிடுச்சு, அப்புறம் ஐஸுக்கு வராதா பெரியம்மா? ஐஸுவே அழுகிற மாதிரி ஆயிட்டா. ரொம்ப கஷ்டமா போச்சு போங்க. அடக்கடவுளே, குமுறு பிடிச்சபடி இந்த முல்லை. எங்க என்ன பேசுவோன்னு தெரியாம பிள்ளைய பிடிச்சி பஸ் ஸ்டாப்ல பேசினா, இந்த வயசுக்கு வந்த பிள்ளை தானே என்னதான் இருந்தாலும் அதுக்கு ஒரு மாதிரி இருக்காத. ஆளுக முன்னாடி நம்மளை பேசுறாங்கன்னு தூமுறு பிடிச்சவ இவ எப்பவுமே இப்படி தாண்டி பண்ணிக்கிட்டு தெரியவா? ஆமா இருடி, நான் வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு இப்பவே கேட்குறேன். இன்னைக்கு பஸ் ஸ்டாப்பில் பேசும், நாளைக்கு ஒரு பொது இடத்துல பேசும், நாளை கழிச்சு ஒரு இடத்துல பேசும். இதெல்லாம் தேவையா நம்ம கேட்டுட்டு இருக்கணும்னு? ஏன் பவித்ரா, நமக்கு இதெல்லாம் தேவையா? அவங்க கூட நாங்கள் பேசுறது கூட இல்லை பவித்ரா. பேச்செல்லாம் நிறுத்திட்டோம் தெரியுமா? நாங்கள் அப்படி பேச்செல்லாம் நிறுத்திட்டு நாங்கள் உண்டு எங்கள் பொழப்பு உண்டுன்னு எங்கள் பொழப்பை பார்த்துட்டு இருக்கோம் பவித்ரா. மேலும் மேலும் தேவையில்லாமல் எதுக்கு தான் எங்ககிட்ட வந்து வம்பு பண்ணிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலடி. சரி விடுங்க பெரியம்மா, அவங்களுக்கு என்ன கடுப்போ அதனால அப்படி பேசுறாங்க. ஆனா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு ஒரே எண்ணம். இவ கூட சொல்ல மாட்டேன்னு ஒரே புடியா பிடிச்சிட்டு இருந்தா. நான் அதெல்லாம் சொல்லாம இருக்க மாட்டேன் ஐஷு, சொல்லியே ஆவேன் அப்படின்னா பெரியம்மா. இப்போ உங்ககிட்ட வந்து சொன்னதே சொன்ன வரைக்கும் ரைட்டு தான் தெரியுமா? அது இது மட்டும் பேசல, இன்னும் நிறையவே பேசுச்சு. அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலான்னுமா வேணாமான்னு ஒரு பக்கம் யோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் நெஞ்சம்லாம் பேசல பெரியம்மா.
ரொம்ப பணம் காசு ஏறி போச்சு, நகை நட்டு ஏறி போச்சு, அதனாலலாம் நீ இப்படி தான் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்ப. முன்னாடி மாதிரியெல்லாம் நீயும் இல்லை, உங்கள் அம்மாவும் இல்லை. இப்போ எல்லாருமே நகை நட்டு உங்கள் அப்பத்தா கறி கொடுத்த உடனே எல்லாரும் ஆளாளுக்கு ஒரு மாதிரி தான் மாறிட்டீங்க அப்படின்னு வாயில் வந்ததெல்லாம் அது பாட்டுக்கு பேசுச்சு தெரியுமா பெரியம்மா. எனக்கே கஷ்டமாக போச்சு. இவளுக்கு எப்படி இருந்துச்சோ என்னன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெரியம்மா. இந்த அளவுக்கெல்லாம் பேசிச்சாடி? ஏன் பவித்ரா, ஏ ஐசு சும்மாவா வாயை மூடிட்டு இருந்தா? இந்த அளவுக்குலாம் பேச விட்டுட்டு பார்த்துட்டு இருந்தா? ஏண்டி இவ என்னடி பண்ணிட்டு இருந்தா? அவ்வளோதான் கேட்டுக்கிட்டு சும்மாவா இருந்தா? ஏன் பெரியம்மா கேட்குறீங்க? இவ ஒரு பயந்தாங்குழி. நானாக இருந்தேன் அந்த நேரத்தில் என்னை யாராவது இந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க, அவ்வளோதான் நடக்கிறது வேற பெரியம்மா. இதுவே நானாக இருந்திருந்தேன்னா சரின்னு சொல்லி நான் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான் இருந்தா அப்போ கூட அப்பிருப்பேன். இவன் ஏன்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுட்டான். எனக்கு ரொம்ப சங்கடமாக போய் நானும் 2 பிடிச்சி திட்டி தான் விட்டேன். ஏன் இப்படி பண்ணுறீங்க, பொது இடத்துல இப்படி தான் பேசுவீங்களா, அந்த பிள்ளை பாருங்க அழுகுது வைக்குதுன்னு நானும் பிடிச்சி சத்தம் போட்டு விட்டேன் பெரியம்மா, தெரியுங்களா? இவ என்னடி இப்படி இருக்கா பவித்ரா? உனக்கு இருக்கிற தைரியம் கூட இவளுக்கு இல்லையே. நீ இப்போ பாரு எந்த அளவுக்கு தைரியமாக சூப்பராக பேசுகிற, இவளுக்கு அந்த தைரியம் கூட இல்லையே பவித்ரா. ஏன்டி இப்படி கஷ்டமாக இருக்குடி? ஐசு உன்னை அப்படி திட்டதில்லை, உன்னை அப்படி பேசுதில்ல, அந்த இடத்துல நாக்க பிடுங்குற மாதிரி ஏதாவது கேட்கலாம்ல, ஏதாவது பேசலாம்ல. வாய் மூடிட்டு எதுக்காக நீ அப்படி இருக்கணும்? எதுக்குடி அப்படி இருக்கணும்? ஏதாவது திட்டி விட வேண்டியதானே? அறிவே இல்லடி உனக்கு. திட்டு வாங்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. அம்மா என்னதான் இருந்தாலும் அவங்க வயசில் மூத்தவங்க, அவங்க எல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்ம எழுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு வச்சுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நாளை பின்ன பெரியப்பாட்ட போய் 1க்கு 2 என்னை மாட்டி விட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. யாருக்கிட்டையாவது என்னை பொல்லாதவ, வாயாடி வாயடிச்சா வச்சான்னு என்னை ஒரு மாதிரி பேசுவாங்க. எனக்கு இதெல்லாம் தேவையா? நீயே சொல்லுமா. அதுக்காக தான் நான் எதுவுமே கண்டுக்கிறதில்ல. அதனால தான் அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோன்னு அமைதியாக இருந்தது. அதுக்காக என்ன வேணாலும் பேசுவாங்க, நம்ம என்ன வேணாலும் கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்கும். இத்தனை வருஷமா இத்தனை காலமாக அவங்க என்ன வேணாலும் பேசுனாங்க தான், எல்லாமே நம்ம கேட்டுட்டு காது கொடுத்துட்டு வாயை பொத்திக்கிட்டு தான் இருந்தோம். எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருக்க முடியும்? நம்ம சொல்லு, எத்தனை நாளைக்கு இதே மாதிரி அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? எல்லா நேரமும் அப்படிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, புரியுதா? உடனே நான் போய் இப்போ கேட்டேன்னு வையே, உன்னை எப்படி கேட்டுச்சோ அதே மாதிரி தான் நீ எல்லாம் என்னப்பா பணக்காரி ஆகிட்ட, நீ எல்லாம் என்னப்பா நகை நட்டு உன்கிட்டலாம் ரொம்ப போச்சு, அதனால நீ இப்படி தான் எக்கத்தாளமாக பேசுவ, துமுறி ஏறி போச்சு வச்சுச்சு நீ என்னையும் இப்படி தான் பேசும். இல்லைன்னு நான் சொல்லலை, தலை எழுத்து. ஆனாலும் நம்ம சும்மா விடலாமா? உன்னை இன்னைக்கு பேசுகிற வாய் தான் 4 இடத்துல எப்போ பார்த்தாலும் உன்னைய பேசுறதுக்கு. ஏன்னா நீ ஒரு கல்யாணம் கட்டிட்டு வேறு வீடு போகிற பிள்ள, உன்னை இப்படி பேசுனா எல்லா இடத்துலையும் இப்படி தானடி உன்னை பற்றி பேசும். அதனால இப்படியே சாதாரணமாக விட்டுட்டு இருந்தோன்னு வை, நல்லா இருக்காது பார்த்துக்க. அதனால சும்மாலாம் விட முடியாது. தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க பவித்ரா. அம்மா கிட்ட சொல்லாத, அப்படிதான் டென்ஷன் ஆகும், அதுக்கு பிபி இருக்கு, எல்லாம் சொல்லி தானே உன்னை கூட்டிகிட்டு வரேன். பாரு அம்மாவை எவ்வளோ டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்குன்னு. ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என்ன செய்யறது? சொல்லாதடி, வேணாண்டி, நான் சொல்லி கூட்டிகிட்டு வரேன். வந்ததும் வராததும் அதுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அறிவே இல்லடி உனக்கெல்லாம். நீ அங்கே அழுத உடனே எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? எல்லாரும் முன்னாடி அப்படியே அழுதுகிட்டு இருக்க, அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்க முடியுமா என்ன? அதனால தான் நான் பெரியம்மா கிட்ட வந்ததும் வராததும் சொல்லியே ஆகணும்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு ஐஷு, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். பெரியம்மா அவளை திட்டி வைங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி நீ போயிட்டு வா. இன்னைக்கு நான் அவளை உண்டு இல்லாமல் ஆக்கி விட்றேன் பாரு. ஆமாம், சும்மா அப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்பட்டு வராது. நாளை பின்ன என் பிள்ளைகிட்ட ஏதாவது எங்கேயாவது வாயை கொடுக்கட்டும், அப்புறம் இருக்கு. இன்றைக்கே போய் 2 கொடுத்து கட்டிட்டு வந்தா தான் நாளை பின்ன என் பிள்ளைகளை பார்த்தா பேசாமல் வாயை மூடிட்டு போவாங்க. ஆமாம் இல்லையா? எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணிடி. எடுத்தோங்க அவுத்தோன்னு அவகிட்ட போய் பேசுனேன்னா நம்ம மரியாதை தான் கெட்டு குட்டிச்சவராக போகும். ஏன்னா அவள் மரியாதையும் மானமும் ஒன்றும் இல்லை அவளுக்கு. அவள் எதையும் கண்டுக்க மாட்டா. அவள் அடுக்கு டப டப டபன்னு என்னத்தையாவது அவள் பேசுவாதான். நம்ம மான மரியாதை தான் வீணாக போகும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணி செய்யணும், புரியுதா? ஏய், எல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணணுங்கிற? நீ அங்கே போய் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன்னு வை, அண்ணன் ஒரு மாதிரி நினைப்பாருடி, சரியா? அதனால பேசாமல் இரு. சத்தம்லாம் இங்கே போய் போடக்கூடாது. முல்லையனுக்காக பார்க்காட்டியும் நம்ம அண்ணனுக்காக, நம்ம கௌதமுக்காக, அன்புக்காக பார்த்து தான் ஆகணும். இன்றைக்கே சண்டை போட்டு இன்றைக்கே முடிய போகிறது கிடையாது. நாளை பின்ன நம்ம பிள்ளைகளுக்கு கட்டி கொடுக்க அவங்களும் தேவை தான், சரியா? அது என்னமோ பேசிட்டு போய்ப்போம், அதை பற்றி நம்ம என்னைக்கு தெரிஞ்சு தான் கிடக்கு. இன்றைக்கி நேற்று அது பிள்ளைங்களையும் சரி யாரையாக இருந்தாலும் புதுசாக பேசுது. போ மல்லிகா, வேலை இருந்தால் போய் பாரு. அம்மா ஐசே,
ஆயிரம் தான் இருந்தாலும் பெரியவங்க வந்தோடனே லவக்குன்னு எந்திரிச்சு நின்று, புரியுதா? இன்னைக்கு உள்ள பழக்கம் தான் நாளைக்கும் வரும். உன் மாமியார் வீட்டில் போய் இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருந்தா வை, அவங்கெல்லாம் செம்மையாக திட்டுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, புரியுதா? அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கமா. சரிப்பா. என்ன பார்த்து நடந்துக்க? அவ யார் முன்னாடியும் அவ காலை போட்டு கால் மேல கால் போட்டு உட்காந்துருந்தா நம்ம பெரியம்மா தானே உட்கார்ந்து இருந்திருப்பா. அது புரியாது, நம்ம மக தானே எடுத்துக்க மாட்டாங்க. இதே கவுசி அப்படி உட்காந்துருந்தா அது அப்படி பேசுமா? நம்ம மக கால் வலிக்குதுன்னு சொல்லி போட்டிருக்கா, அவளை பேசலாமான்னு சொல்லி வாய் மூடிட்டு இருக்கும்ல. அப்ப என் மகன்னா என்ன தொக்கா? தொக்குல கிடைச்சால என் மக மட்டும் பேசுறதுக்கு? அட விடுடி மல்லிகா, அவ லட்சணம் தான் தெரிஞ்சு போய் கிடக்கு. இதுக்காண்டி ஓடி போய் சண்டை விட்டு என்ன செய்ய? சும்மா விட மாட்டேயாத்த. இவர் கிடக்குறாரு, இவர் உடனே அன்னி பாசம் பொங்கும் போல. அதனால என்னை வாய மூடுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நான் ஈஸியாலாம் சும்மாலாம் விட மாட்டேன் அவங்களெல்லாம். இவர் சொன்னாப்ல பேசாம நான் இருப்பேனா என்ன? இவன் என்னடா ஓன் பண்ணி ஒரேடியா தான் இருக்கா? யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, அவ்வளோ ஈஸியாலாம் நான் விட்டுட்டுலாம் போக முடியாது. நீங்க பாருங்க, நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ்வளோ சீக்கிரம்லாம் நான் பேசாம அமைதியாக இருக்க முடியாது. இப்போ போய் ரெண்டில் ஒன்று கேட்காம நான் விட மாட்டேன். என்னம்மா இசு, உங்க அம்மா கறியை பத்தி உனக்கு தெரியாதா? அவகிட்டே வந்தது வராததும் நீ சொல்லணும். பேசாம இருந்திருக்கலாம்ல, அவளை பத்தி தான் தெரிஞ்சு கிடக்கு. சும்மானே இல்லாம இப்ப பாரு, அவ ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண போறா. அண்ணன் என்ன நினைப்பாருன்னு தெரியல. அதுவும் முல்ல நீ சும்மாவா விடும் இவள? என்ன நடக்க போதா அங்கே?